18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, அன்போட பாசத்தோட நேசத்தோட உங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? குற்றவாளிகளை கண்டித்து நீதான் பாத்துக்கணும். 26 எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அடுத்து யாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் மறைமுகமா அதுக்கு ஒரு பதிலும் கிடைச்சிருக்கு. பாத்துங்க, ராணிப்பேட்டையில ஒரு ஸ்கூல்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு போன முதலமைச்சர் முன்னாடி அழகா ஒரு குழந்தை ஓட்டு காலேஜ்லாம் முடிச்சு உங்களுக்கு போடவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கவும் அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. கொள்கைகளா அண்ணா கற்று வந்தாரு. அண்ணாவினுடைய கொள்கைகளா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கற்று வந்தாரு. கலைஞர் அவர்களுடைய கொள்கைகளை நான் கற்று வந்தேன். என்னுடைய கொள்கைகளையும் இவருடைய எல்லாருடைய கொள்கைகளையும் இனி இவர் வழிநடத்தி செல்வார். அதாவது பாத்துங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவை கூட்டிட்டு அப்படியே ஆஸ்பத்திரி பக்கம் போயிருக்கா. அப்படி சுத்தி மழை தண்ணி சூழ்ந்திருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரக்சர்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும் அம்மாவை அப்படியே தாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்த்துருக்கிறார். எங்கப்பா போறீங்க, என்னப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி போய்கிட்டே இருக்கிறீங்க, எங்கத்தான் போவீங்க அப்படின்னு டிராபிக்கை பார்த்த உடனே எல்லாருக்குமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலைனா சொல்லவா வேணும். பொறுத்து பார்த்துருக்கா. அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனே போய் ரோட்டோரமா இருக்கக்கூடிய எல்லா ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி தள்ளி இருக்கிறார். மட்டும் சம்பாரிச்சு வாழ்ந்தா போதுமா? அடுத்த வாழ வேண்டாமா? ரோட்டு நடக்க வேண்டாமா? ரோட்ல போட்டுருக்கீங்க. ஏற்கனவே ஒரு சொல்லியாச்சுங்க, என்கிட்ட சொன்னீங்க 2-3 முறை சொல்லியாச்சு, எடுக்கல. ஒரு ஆபத்துக்கு ஒரு மனுஷன் அர்ஜென்டா போறான், எப்படி போகும்? இல்லை பிளாக் பண்ணிட்டேன்னா எப்படி போகும்? இது ஸ்மார்ட் பண்ணி ஆன்லைன்ல இருக்கும். ஒரு பக்கம் போக்குவரத்து காவலர் இப்படி ஆக்கிரமிப்புகள்ல அகற்ற, இன்னொரு பக்கம் பஸ் 2 விரல்ல இழுத்துருக்குறாங்க. அக்கா, பொம்மை பஸ்ஸா அப்படின்னு கேட்டா இல்ல, நெசமாலே பஸ்ஸுங்க. இந்த திருப்பதி லட்டு விவகாரம் இன்னும் ஓஞ்ச பாடல்ல. இங்க பாருங்க, போலீஸ் கோர்ட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க, நீயே பார்த்து உடனே தண்டனையை கொடுத்துரு அப்படின்னு ஒரு வேண்டுதலை போட்டிருக்கிறாங்க ஊட்டியில. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லி சூரத்தேங்காய் உடைச்சாங்க அப்படின்றதான் முக்கியம். ஏழுமலையான் கோயில்ல லட்டுல மிருக கொழுப்ப கலந்த அந்த துரோகிகளை அவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு சூரத்தங்காய் இங்கே ஒப்படைக்கிறோம். கண்டிப்பா
கண்டிச்சு நீதான் பாத்துக்கணும். அவங்களுக்கு உண்டான தண்டனையை நீதான் கொடுக்கணும். ஜெய் பஜ்ரங்பலி. ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல். ஒரு பக்கம் லட்டு விவகாரம் இப்படி போயிட்டு இருக்க, சென்னையில இருந்து திருப்பதிக்கு கொடை ஊர்வலம் தொடங்கி இருக்குது. அதுவும் எப்படி போட்ல வச்சு அப்படி கூட்டு போயிருக்கிறாங்க. ஆமா, நமக்கு போட் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஆழப்புழா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆழப்புழால படகு போட்டி பயங்கர விமர்சையா பண்ணிருக்கிறாங்க. 1 இல்ல 2 இல்ல 70 போட்டு. ஆமா, அதாவது போன வாரம் ஃபுல்லா ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டதே ட்ரெண்டா இருந்துச்சா இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டோம். எல்லா கட்சியுமே எதிர்பார்க்கறதானே, எல்லா கட்சியுமே எலெக்ஷன் நின்னாக்க தங்களுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெற வேண்டும், கணிசமான பிரதிநிதிகள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் ஆட்சியில பங்கு வர வேண்டும் என்பது எல்லா கட்சிக்கும் யதார்த்தமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தானே. பார்க்கலாம், எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி அமைஞ்சு வெற்றி அடைந்து அதற்கு பின்னர் பார்க்கலாம். ஆனா எல்லா கட்சியும், சிறிய கட்சியா இருந்தாலும் சரி, பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, துவங்க போகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும், தனியாக அமர வேண்டும், இல்லாவிட்டால் கூட்டணியில் அமர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆட்சியில பங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல ஒரு விரல் புரட்சி நிச்சயமா நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா இருக்கு. அப்படி அவங்க அப்பா அம்மா கட்சிக்காரங்க அவங்க, டேய் நான் பாரம்பரியமான ஒரு கட்சியில இருக்கிறேன், நீ போய் ஓட்டை யாருக்காவது போட்டு வாடா, நோட்டாவுக்காவது போட்டு வாடா, ஆனா நீ எப்படியாவது ஓட்டை போடுற என் கட்சிக்காரங்க நீ நாளைக்கு நீ கேட்பாங்க, ஓப்பா எனக்கு என் தலைவன் என்னைக்கு 26 அந்த நேரத்துல நான் அவருக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு, என்னுடைய ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதான் நான் வைப்பேன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பெரியாரை ஃபாலோ பண்றவங்க மட்டும் நாத்திகர்கள் கிடையாது, சேகர் பாபு மாதிரி கோவிலுக்கு போறவங்களும் நாத்திகர்கள் தான் அப்படின்னு ஒருத்தர் புது விளக்கத்தை கொடுத்துருக்கா. அப்படி இது எப்படி சரியா வரும்? அவரே சொல்றாரு பாருங்க. சேகர் பாபு போன்ற இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளவுதான் பக்திமானா இருந்தாலும் கூட அதே கோயில் வாசலில் அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் போனால், ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகம விதிகள் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நான் வர வாங்க நான் உள்ள கூப்பிட்டு போவாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, நாத்திகராக இருக்கும் நாங்களும் பெரிய அரசு, ஆத்திகராக இருக்கும் அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்களும் பெரிய அரசு. தமிழ்நாட்டில் நாங்க பெரிய அரசா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனா சௌகரியமான விஷயம். அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கப்பா, எல்லாம் திமுக காரங்கெல்லாம் அப்படித்தாப்பா அப்படின்ட்டு. ஆனா அமைச்சர் சேகர் பாபு மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை.
அதாவது ஆட்சியில பங்குன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க. உடனே திமுக கூட்டணியில விரிசல் உரசல் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயத்த சொன்னாங்க. ஆனா பாருங்க இப்ப மேடையில அண்ணன் பல விஷயத்த பேசியிருக்க. அப்படி தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு முறை பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட இயக்கத்தின் 3வது குழல் என்று சொன்னார். திராவிடர் கழகம் முதல் குழல், திராவிட முன்னேற்ற கழகம் 2வது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3வது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் 3வது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு அணி தேர்தல் காலத்தில் உருவாகும், தேர்தல் முடிந்ததும் சிதறி போகும். ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் ஆளுமை மிக்க வழிநடத்துதல் தான். தொடர் வெற்றியை சாதித்து மிக பெரும் சாதனையாளராக இன்றைக்கு நிற்கிறார். இன்றைக்கு நடப்பது கலைஞர் அரசு என்பதை விட அண்ணா அரசுதான். தளபதியின் தலைமையிலே நடக்கிற இந்த அரசு அண்ணா அரசு, அண்ணா ஆட்சி. ஏனென்றால் எந்த சக்தியாலும் சுயமரியாதை திருமண சட்டத்தின் மீது கை வைக்க முடியாது. எந்த சக்தியாலும் தமிழ்நாடு என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்கிற துணிச்சல் இருக்க முடியாது. எந்த சக்தியாலும் இருமொழி கொள்கையை மாற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையில ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பேறு காலத்துல பெண்கள் அவங்க விருப்பப்படக்கூடிய இடத்திலேயே பணிமாறுதல் கொடுத்துறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இதை பெண்கள் எப்படி பாக்குறாங்க, மற்ற துறைகள்ல இது வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க ஏகப்பட்ட பதில்களை சொல்லியிருக்காங்க. பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து எல்லாரும் யங் ஏஜ்லயே வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அந்த டைம்ல சீக்கிரமாவும் உங்களுக்கு பேபிஸ்லாம் பிறந்துருது. குழந்தை வர்ற டைம் வந்து தாய் தகப்பனோட இருந்தால் அந்த பொண்ணுக்கு வந்து அதிகபட்ச பலன் இருக்கும். ஒரு எதை நம்ம சாதிச்சிடலாம், நமக்கு எந்த ஒரு இது நடக்காது, நம்ம அதனால் வந்து தைரியமாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மா கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் ரொம்ப இருக்கும். நம்ம ஒரு அவசரத்துக்கு, நம்ம ஒரு ஹெல்ப்புக்குன்னா நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்றதெல்லாம் இருக்கு. அவங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துலையும் அவங்களும் இருந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. நேர நேரத்துக்கு பிள்ளைகளையும் பார்த்தோம்னா இருக்கும், அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. குடும்பத்தோட வசிக்கிறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. கணவன், தாய், தந்தை மற்றும் குழந்தைகளோடு அவங்க இருந்து பெண் காவலர்கள் இருக்கிறது வந்து சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு மன உறுதியாக இருக்குது. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு 6 மாதமாவது தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து அந்த பகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றி போகும் பொழுது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதில் மிக சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. குழந்தையும் பாதிக்கப்படுது, அதே போல் தாயும் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அங்கன்வாடி மையங்களை பொறுத்தவரையும், சத்துணவு மையங்களை பொறுத்தவரையும் அதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 90% பெண்கள் தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வசதி இல்லை. இதே மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மகப்பேறு விடுப்பும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் ஓய்வூதியர் சங்கத்துடைய ஆசை. இந்த தீபாவளி நெருங்க இந்த வெடி விபத்து தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, சாத்தூர்ல ஒரு பட்டாசு விபத்து நடந்திருக்குது. கொஞ்சம் இந்த பட்டாசு கம்பெனில இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக குஷியாக பார்த்துருப்பீங்க.
கடைய சாத்திர நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா